கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் போய் காலில் விழுப்பான் மறுபடி. இப்போ வந்து பொருளை காணமா, இப்போ பொருளை காணும். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் பொருளை காணும், அப்படி தானே? அதனால் இப்போ கண்டுபிடிச்சி கொடுக்கணும். போய் காலில் வந்துட்டு வா. என்னை பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிப்பா. அதனால் கருப்பசாமி உன் குடும்பத்தை போய் பார்த்ததில் பொருள் காணும். இப்போ பொருள் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தா உன் கண்ணில் தண்ணி வந்துடுமே. உன் கண்ணில் தண்ணி வந்துடும். கண்டுபிடிக்கணும்னு குடித்து தண்டனை கொடுத்தனா கண்டிப்பாக வீட்டிலேருந்து வெளியூர்லேருந்தெல்லாம் வந்து உனக்கு திட்டு போல, சரியா? அதனால் என்ன பண்ணலான்னு ஒரு முடிவு சொல்ல பார்ப்போம். உன் கண்ணில் தண்ணி வந்துடும். சொல்கிறது புரிஞ்சுதான்? என்ன தெரியலையா? உள்ளே எடுத்து நிற்கிறீங்க அப்படி இல்லை, உள்ளே இருக்கிற ஆள் தான் எடுத்துருக்குது, சரியா? அதனால் நான் தண்டனை கொடுத்தா பிரச்சனை வேறு மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 15 நாள் டைம், சரியா? 5 நாளுக்குள்ளே நாளைக்கு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை பாட்டில் சுட்டு கொண்டாந்து கொடுத்துரு. அதே மாதிரி நாளையிலேருந்து அமாவாசை வரைக்கும் ஒரு டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளே நான் தான் தெரிஞ்சும் தெரியாமல் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டால் நான் தண்டனை கொடுக்காம அதுக்கு என்ன வழியோ அதுக்கு பண்ணிடலாம், சரியாடமான? அப்படி இல்லை, மறைக்கணும்னு நினச்சா அதுலேருந்து அடுத்த பௌர்ணமி, நாளையிலேருந்து அடுத்த பௌர்ணமி 30 நாளைக்குள்ளே அவனை மொண்டி கட்டி போட்டு தண்டனையும் கொடுத்து கண்ணு முன்னாடி காட்டிடுறேன், இவன் தான் எடுத்தது அப்படின்னு உனக்கு கண்ணில் காட்டிடுறேன். அப்படி அமைச்சா போதும்ல? கிட்டவன் இதை கொண்டே புழிஞ்சிரு, கூட பால் கலக்கி இதை புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் தொலைச்சி விட்டுரு. எனக்கு பொருளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி போட்டுரு. நீ கேட்டது போல உனக்கு சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன், உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்துறேன்டாமானே. நாளைக்கு வா, என்ன வந்து பார்த்துட்டு போங்க. இதை தேய்ச்சி குளிச்சிரு, நாளைக்கு பார்த்துக்கலாம். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நான் வந்து எலக்ட்ரிஷியன், எனக்கு வந்து உடல்நலை சரியில்லை, உடல்நலை வந்து சரியில்லை, அப்படி தாண்டாமானே. போய் மறுபடியும் காலையில் வந்துட்டு வா. நம்ம கேட்டது போலயே உனக்கு தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது உனக்கு 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் இப்போ நாள் பட படிப்படியாக குறைஞ்சி வந்து இப்போ வேலையும் குறைஞ்சிருச்சு, உடல்நிலையும் இப்போ சரியில்லாமல் போயிடுச்சு, அப்படி தானே? அதனால் இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உடல்நிலையும் சரி பண்ணிடலாம். அதே போல் 3 மாதத்தில் 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற மாதிரியும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா. இந்த கனியை கொண்டுட்டு போய் 2 கொடுத்துட்டு போகிறேன். எனக்கு தெரியாது கருப்பசாமி, ஹாஸ்பிட்டல் இன்னையிலேருந்து நான் போக மாட்டேன், மருந்து மாத்திரையும் சாப்பிடலை, அதனால் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எனக்கு வந்து சரி பண்ணி கொடுத்துடணும், அப்படி தானே? வயிற்றில் தானே பிரச்சனை, அதனால் வயிற்றில் இருக்கிற பிரச்சனை எனக்கு தீர்த்து கொடுத்துடணும். கருப்பசாமி தான் எனக்கு ஒரு நல்ல முடிவு தெரியணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே வந்துடுறேன், வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. வரும்போதே ஒரு சுமாராக இருக்கும் உடம்பு, சரியா? அதுக்கப்புறம் 3 மாதத்துக்குள்ளே முழுசாக சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? கூடே வரும்போ எல்லாமே நான் சரி பண்ணி கொடுத்துறேன். பொருளாதாரம் வேணும், அதனால் வேலை வேணும். அதனால் வேலை இப்போ நிரந்தரமான வேலை கிடையாது, அதானே? 10 பேர்த்து வேலை செய்யும் போது நமக்கு வருமானம் தானாக வந்துடும், குடும்பத்தில் உள்ள பிரச்சனை தானாக தீர்ந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல? கூடே வரும்போ அது வாங்கி கொடுத்துட்டாமானே. வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இடம் ஒன்று விற்கணுமா, இடம் ஒன்று விற்கணுமா, தர்மபுரி அறியா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் பெருசாக எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம எவ்வளோ தான் முயற்சி எடுத்தாலும் அதுக்குண்டான பலனும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கடனை கட்டுறதுக்கு ஒரு வழியும் சிக்க மாட்டேங்குது. அதனால் இடத்தையாவது விற்று ஒரு ஹோல்சேல் பண்ணிவிட்டு நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன், அப்படி தான் நம்மனே. ஆனால் இந்த பொருள் வந்து விரயம் ஆயிரும், அதனால் விற்றுடலாம், சரியா? அதனால் நானும் விற்க வேண்டான்னு தான் பார்த்தேன். ஆனால் இந்த பொருள் கையில் நிற்காது, அப்படிங்கிறனால அதை விற்றுட்டு ஹோல்சேல் பண்ணிடலாம். அதே மாதிரி உனக்கு வருஷம் ஃபுல்லாக உனக்கு கருப்பு உனக்கு வேலையை கொடுத்து நிம்மதியாக உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து நல்லபடியாக குடும்பத்தை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல விழுந்துட்டு வா. இன்னையிலேருந்து உனக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சுடாமானே. வியாழக்கிழமைக்கு நீ வரணும். வியாழக்கிழமைக்குள்ளே நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே தோண்டி மண்ணுக்குள்ளே வச்சிரு. விற்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு அங்கேருந்து மண் மட்டும் கொஞ்சம் அள்ளிட்டு வா. நீ கேட்டது போலயே அடுத்த ஒரு 40 நாளில் ஒரு நல்ல ரேட்டு வரும், வந்தால் கொடுத்துடலாம்.
அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த இடம் வந்து நிற்காது, அதனால் வித்துடலாம், கொஞ்சம் ஹோல்சேல் பண்ணிடலாம், அப்புறம் நிரந்தரமான தொழிலும் அமைச்சு கடனையும் கட்டி நிம்மதியாக வாழ வச்சிடறேன். இன்னையிலேருந்து ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பன் கூடவே வந்துடுறோம். இதை உன்னோட இருப்படத்தில் இப்போ இங்கே இருக்கிறவங்க வச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் அங்கே கொண்டுட்டு போய் வச்சுட்டு அங்கேருந்து மண்ணை மட்டும் தள்ளிட்டு வா. வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டோம்மாண்ணே. குடும்பத்தை போய் பார்த்ததில் வேலை நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டேன் கருப்பேன், அப்படி தானே. ஆனால் வந்து வருமானம் கைக்கு பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி வரமாட்டேது, கடனையும் கட்டணும், அதனால் என்ன வழி பண்ணுறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேது. அதனால் இப்போ காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது, அப்படி தானே. என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா, இதுக்கு ஒரு தீர்வு இன்றைக்கே சொல்கிறப்போ. ஆசையாக கட்டின வீட்டுக்கு லோன் கட்ட முடிய மாட்டேது, அப்படி தானே. அதனால் வந்து விரயமாகறதுக்கெல்லாம் வாய்ப்பெல்லாம் கிடையாது. அதனால் உனக்கு கஷ்டம் அப்படின்னு பார்த்தா இன்னும் ஒரு 90 நாள் தண்டமானே. அதனால் முதல்ல வேலையில் பிரச்சனையாக இருந்துச்சு, அதனால் வேலையை ஒரு பக்கம் மாற்றி கொடுத்துருக்கேன், அப்படி தானே. அதே போல் உனக்கு கடனும் ஒரு 3 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் டார்ச்சர் ஆகிற மாதிரி இருக்கும். 3 மாதத்துக்கு மேலே உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பேன் உனக்கு அதுக்கு லோனும் கட்டி கொடுத்து, அதே மாதிரி கடனை சில்லறை கடனையும் கட்டி கொடுத்து நிம்மதியாக வாழ்றதுக்கான வாய்ப்பு அமைச்சாச்சு. இன்னும் 90 நாள்த்தையும் கஷ்டப்படணும், அதுக்கு மேலே அந்த கஷ்டம் வராது, சரியா. அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி கடனுக்கு விட்டுருக்க ஒரு வழியும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு அதை பாங்க வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டோம், நான் கருப்பன் கூடவே வரப்போம். இந்த வேலை வந்து நிரந்தரமாக வேலை வந்துட்டோம், அதை பற்றிலாம் கவலையே பட வேணாம். போய் வேலை செய்கிற இடத்துலையும் உனக்கே தெரியும் இப்படித்தான் அப்படின்னு, அப்படி தானே. அதெல்லாம் கூடவே வரப்போம். கருப்பசாமி மறுபடி அவினாசி பாளையம் வச்சுப்போ. அவினாசி பாளையம் உன் குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் தை தீர்ந்து மாசி மாதத்துக்கு மேலே தான் உன் சகோதரனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமையும், அதுக்கு தானே கேட்க வந்த. அதனால் ஒரு தை தீர்ந்து மாசி தரணும், அதனால் இன்னமும் கொஞ்சம் வரையும் செலவு வரும், அதை தாண்டினா மட்டும்தான் ஒரு திருமணமும் நடக்கும். அதனால் நான் கருப்பசாமி நல்லபடியாக திருமணத்தை உனக்கு நடத்தி கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் அவனோட இதுக்கு செட்டில் பண்ணி வச்சிடலாம். அதனால் நம்ம கணவருக்கு வந்து மறுபடியும் கேஸ் ஆகுமா? கட்டாயம் ஆகும், மறுபடியும் கட்டாயம் ஆகும். அதனால் கருப்பசாமி தண்டனை கொடுக்காத அளவுக்கு நான் கருப்பேன் முடிஞ்ச வரைக்கும் காப்பாற்றுறக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தரேன். அதனால் என்னோடய பாதையில் வந்தால் ஓரளவுக்கு சரி பண்ணி தரேன். அப்படி இல்லைன்னா மீண்டும் முதல்ல இப்படி போயிட்டு தான் வந்திருக்கேன், அதனால் மீண்டும் ஒரு வாய்ப்பு அமையிருக்கு. வாய்ப்பு இன்னும் ஒரு 3 மாதத்துலேயே இருக்குது, ரொம்ப நாளில் இல்லை, 3 மாதத்துலேயே இருக்குது. அதனால் பழைய வேலைக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான் மகளே, பழைய வேலைக்கு ஆரம்பிச்சிட்டான். அதனால் கட்டாயம் பிரச்சனை வரும், ஏன் சொல்லலின்னு கேட்டுறக்கூடாது. இருந்தாலும் ஒரு வாய்ப்பு நான் உனக்கு வந்து காப்பாற்றுறதுக்கு முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வாய்ப்பு பண்ணுறேன், போய் காலைல வந்துடுவான். சரிப்பா, ஒரு வாய்ப்பெல்லாம் கொடுத்து பார்த்தேன், அவன் கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதனால் உனக்கு நான் என்ன பண்ணுறேன், நல்லபடியாக பிள்ளைகளையும் காப்பாற்றி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உன் தாய்க்கும் இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து சகோதரனுக்கும் நல்லபடியாக திருமணத்தை அமைச்சு கொடுத்துறேன். ஆனால் கேஸு மட்டும்தான் 3 மாதத்துக்கு கவனமாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, இல்லாட்டி கேஸ் வந்துடும் மகளை. அதனால் நீ என்ன பண்ணுற, அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. பழசத்தான் நோண்டுவேன், இப்போ அதே வேலைக்கு தான் மறுபடியும் போகிறேன். அதனால் பழசும் புதுசும் ஒன்றா ஒரே மாதிரி தான் வரும். அதனால் இந்த டைம் உள்ளே போனால் வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். அதனால் ஒரு 3 மாதம் 5 நாளைக்கு ஒருக்க எனக்கு ஒரு மாலை, முடிஞ்ச வரைக்கும் அவனை மலையை மாற்றி விட்டு திருத்தி கொடுக்கணும் கருப்பசாமி, எனக்கு மாலை மட்டும் கொடு. அதுக்கு ஒரு வாய்ப்பு முடியுமான்னு பார்க்குறேன், முடிஞ்சால் காப்பாற்றி விட்டுறேன், இல்லாட்டி அடுத்தது நீ மாதம் மாதம் போய் பார்த்துட்டு தான் வரணும், அந்த மாதிரி தான் தண்டனை கிடச்சிடும், சரியா. அதனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடும், கூட வரம்போ. மறுபடியும் மீனாட்சிபுரம் போயிடுச்சுப்பா. மீனாட்சிபுரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை, சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ கணவர் ஓரளவுக்கு இப்போ எப்படி இருக்கான், பரவாயில்ல, இருந்தாலும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, இருந்தாலும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்குது, அப்படியே இல்லையா. அப்படின்னு நான் போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்ம வந்து எடுத்து வியாபாரம் பண்ணலாமா, கடனை வேறு கட்டணும், அப்படி தானே. எடுத்து நீ வியாபாரம் பண்ணலாம், எடுத்து வியாபாரம் பண்ணலாம். இப்போதைக்கு நம்மளுக்கு யோகம் இருக்கா, இன்னொரு 5 மாதத்துக்கு யோகம் கிடையாது. அதனால் நீ வியாபாரம், அதுக்கு உண்டான கமிஷன் அதெல்லாம் வருமானம் வந்துடும். அதனால் ஒரு ஆள் அதில் சமாளித்து சாப்பிட்ற அளவுக்கு உனக்கு நான் வருமானத்தையும் கொடுத்துறேன், கிட்டவா. அதனால் நாளையிலேருந்து அந்த வேலைக்கு நீ போகலாம், அதுக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி கொடுத்து
மறுபடியும் வருமானத்தை கொடுத்து மாடு கன்றுகளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் கொடுத்து கடனை நல்லபடியாக கட்டி கொடுத்தா போதுமா? அதனால் முழுசாக உன் கணவர் திருந்தணும், அதையும் உனக்கு திருத்தி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். உன் மகளுக்கு உடல்நல சரியில்லைன்னு கேட்டில்ல, அதனால் வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வா. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உடம்பு தொந்தரவு எதுவுமே வராது. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடு. உனக்கு வேலை செய்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாச்சு. அதனால் முழுசாக திருத்தி கொடுத்து அதே மாதிரி வியாபாரம் பண்ணு. அதே மாதிரி உனக்குள்ள கமிஷன் வந்துடும். 5 மாதத்துக்கு மேலே ஒரு சின்னதாக நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு. இந்த கடனை வந்து 1 வருஷம் 8 மாதத்தில் கட்டிடலாம். சரியா? உன்னோட கடனை கட்டிடலாம். முதல்த்ததுக்கு இப்போ எப்படி இருக்க அதே மாதிரி நான் கருப்பசாமி படிப்படியாக மாற்றி அமைச்சு கொடுத்தேன். அப்படி அமைச்சா போதும்ல? கூடே வரம்பு கருப்பசாமி மறுபடியும் மேட்டுப்பாளையம் வச்சுப்பா. மேட்டுப்பாளையம் நான் வந்து எலக்ட்ரானிக்கல் கடை வச்சுருக்கேன். எலக்ட்ரானிக்கல் கடை அப்படி தானே மனே? அது போக இடையில ஒரு 2 பிஸ்னஸ் வேறு பண்ணுறோம். அந்த பிஸ்னஸ்லேயும் போதிய வருமானம் என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் இதுலேயும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி எதுவும் படிப்படியாக குறையுது. அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக உனக்கு வியாபாரத்தை இதுலேயே வேணுங்கிற அளவுக்கு பழைய தொழிலையே வருமானத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்தோம்னாமனே. ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இடைஞ்சலுக்கு இருக்கேன். சரியா? அதுவும் கண்ணுக்குள்ள 40 நாள் உனக்கு கண்ணுக்கு காட்டிடுவேன். சரியா? அதனால் இடைஞ்சலுக்கு நீ தெரிஞ்சுக்க. நாளையிலேருந்து உனக்கு வியாபாரம் வழக்கம் போல் ஆக ஆரம்பிச்சிடும். சரியா? அதனால் தேவையில்லாத ஒரு பொருள் உன்னோட கடைக்குள்ளே இருக்கான், அதை மட்டும் நீ உன் கண்ணுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாம் எடுத்து போட்டுரு. சரியா? தேவையில்லாத பொருள்னு என்ன? அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கான். அதனால் உன் கண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று உன்னோட குலசாமியோடது, 2வது என்னோடது. இந்த மாதிரி எங்கே போனாலும் கனி மட்டும் வாங்கி வச்சிரு. வேறு தேவையில்லாமல் எதுவுமே உள்ளே வாங்கி வைக்க வேணாம். அதனால் நான் கருப்பசாமி இன்றைக்கி நான் கொடுக்குற கனியை கொடுத்து புழிஞ்சு கடை கண்ணியெல்லாம் தொலைச்சி விட்டுரு. நீ கேட்டதோடு எல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திடு. நான் அதே போல் இன்னும் அதுக்கு 13 நாள்லேருந்து நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை இதுலேயே கொடுத்துருவேன். இன்னும் 2 வியாபாரம் அதுலேயும் நீ கேட்டது போல் அமைச்சு கொடுத்து வர வேண்டிய பணத்தையும் உனக்கு வர வச்சு உனக்கு கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன், போய் காலையில் வந்துடுவான். அதனால் பசங்க பிள்ளைகளையும் நல்லபடியாக படிக்க வைக்கணும். அதே மாதிரி அவனை லட்சியத்தில் ஜெயிக்கணும். அப்படி தானே கேட்டேன்? அதுவும் நல்லபடியாக படிக்க வச்சிடறேன். அதனால் கெட்டதெல்லாம் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லைடாமனே. ஆனால் வந்து உள்ளுக்குள்ளே தேவையில்லாத பொருள் தான் இருக்குது. அதனால் உனக்கு தெரியுமா என்னென்னு தெரியல. நான் தான் காட்டுறேன்ட்டேனே. இதை மட்டும் தொலைச்சி மட்டும் விடு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுத்தப்படுத்திடு. அதனால் இன்னும் இருந்தே ஓரளவுக்கு அமைச்சு தந்துடுறேன். எண்ணி 13 நாள் இருந்து உனக்கு வியாபாரம் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு அடுத்து நீ போகிற காரியெல்லாம் வெற்றி அமைச்சு கொடுத்தா போதும்ல? நான் கருப்பசாமி அமைச்சு தரேன். இதை புழிஞ்சு விட்டுரு, புழிஞ்சு தொளிச்சு விட்டுணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே வரேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். நான் அடுத்தடுத்து உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி அந்த பணத்துக்கு அவிதமானே வரணும். யாரோ ஒருத்தர் வர சொல்லி நான் பார்த்துட்டு சொல்கிறேன். கூட்டுவான். கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு இதில் கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறது யாருப்பா? நீ தான் செய்றியா? மறுபடியும் காலையில் வந்துட்டுவான். உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் உன் குலசாமி எப்போ போய் பார்த்துட்டு வந்த? அவனுக்கு என்னமோ குறை வச்சிருக்கியாம்ல, வேணும்னு கேட்குறானே. வேணும்னு கேட்குறானே, என்ன பண்ணுறது? சரி, உனக்கு நான் கனவழியை காட்டுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே உனக்கு நான் கனவுல காட்டுறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல வெளியில் இடம் வாங்கி வீடும் கட்டிடலாம். நல்லபடியாக உனக்கு ஆர்டரும் அமைச்சு கொடுத்து நல்லபடியாக வருமானத்தையும் கொடுத்து கொஞ்சம் போட்டி போகாமல் இருக்குது. அதெல்லாம் கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்துட்றேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு வாங்கிட்டு வந்துடு. அதுக்குள்ளேயே உன் கனவுலையும் காட்டிடுவேன். சரியா? ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிரு. எந்த போட்டி போகாமல் இல்லாமல் நல்லபடியாக வேலை கொடுக்கணும், வருமானத்தை கொடுக்கணும். நான் கேட்ட மாதிரி என் சகோதரனும் கூட இருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? அதனால் அங்கே மட்டும் ஒரு 2 போயிட்டு வா. நான் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. இதில் இட பிரச்சனை வந்தது யார்? இட பிரச்சனை நீ தான் போய் காலில் விழுப்போம். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த மகளை பார்த்ததில் தான் நான் உனக்கு அப்போவே சொன்னேன், ஒரே ஒரு ஆள்கிட்ட இடைஞ்சல் இருக்குது. அதனால் நீங்கள் வர்றதுக்குள்ளே அது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கள, போய் காலில் விழுட்டோம். நம்ம கொடுக்க வேண்டியதெல்லாம் வராது. சரியா?
அதனால் நீ கணக்கு போட்டு கேட்டுரு. அதே போல் அந்த கேஸ் போடுறதுக்கு இல்லாமல் அதையும் வாபஸ் பண்ணி கொடுத்து இடத்தையும் சீக்கிரமாக பேசுகிறவங்களுக்கு சீக்கிரம் முடிக்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன், இதை பாங்காக வச்சுக்க. நீ கேட்டது போலே உனக்கு நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் இருந்தால் இன்னொருத்தனும் வருவேன், அவனும் நல்ல ரேட்டுக்கு வந்துடுவேன். இவன் சரின்னா இவனுக்கு கொடுத்துரு, இல்லைன்னா வேற ஆள் நான் அமைச்சு கொடுத்துறேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இது இடத்துக்கு மட்டும்தான் உத்தரவு. கருப்பசாமி மறுபடி காரணம்பேட்டை வச்சுப்பா. காரணம்பேட்டை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன்டாமானே. பார்த்துட்டு வந்ததில் இப்போ வர வேண்டியதெல்லாம் எல்லாம் வரணும், அப்படி தானே? அதனால் எல்லாமே இப்போ சதி பண்ணி ஏமாத்துகிற சூழ்நிலைக்கு வந்துட்டான், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போலையே உனக்கு நல்லபடியாக உனக்கு அந்த பணத்தை உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து நீ கேட்டது போல் எந்த இடஞ்சல் இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சா போதும்ல. போய் காலில் வந்துட்டுவான். அதே மாதிரி மனக்குழப்பம் கஷ்டத்தோடு இருக்கான், அப்படி தானே? அந்த கஷ்டம் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக அந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடுத்துறேன். அதனால் நீ நாளைக்கு வரணும் மேடமானே. எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு எனக்கு யார் யார் கொடுக்கணும்னு உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேப்பரில் பேர் எழுதிட்டு எனக்கு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அந்த பணத்தை வசூல் பண்ணி கொடுத்து குடும்பத்தில் உள்ள சிக்கலையும் தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதும்ல. நான் கருப்பம் கூடவே வருவேன். அப்படியா? சரி, அதை நாளைக்கு நான் உனக்கு சொல்கிறேன்டா மோனே. அதை கொடுக்க வேலை நான் ரெடி பண்ணிடலாம். அதுக்குண்டான வாய்ப்பு நாளைக்கு உனக்கு சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி பொன் அமராவதி போயிடுச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் ஆமாப்பா சகோதரனுக்கு பண்ணி வச்சிடலாம். ஆனால் வந்து ஆமாம் அவன் கையில் இருந்து ஆமாப்பா புளி 1 கிலோவும் கல்லுப்பு 2 கிலோவும் வாங்கி அவன் கையில் வாங்கி கொடுக்க சொல்லு, சரியா? அதே மாதிரி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டுட்டு வா. 3வது மாதத்துக்குள்ளே உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன் பொண்ணு. நீ கேட்டது போலையே பார்த்து அமைச்சி வச்சிடலாம். அப்படி அமைச்சி வச்சா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சி வச்சு நான் சரி பண்ணி கொடுத்து இது வந்து உன் சகோதரனுக்கு கொடுத்துரு, சரியா? இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. மருத்துவ செலவு இல்லாமல் எனக்கும் இருக்கணும், நல்லபடியாக வியாபாரம் ஆகணும். அதில் உனக்கு உடம்பு சரியில்லை கட்டில்ல, அதனால் நீ கேட்டது போலையே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் கடை கல்லாப்பட்டியில் ஓட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. 6 மாதத்துக்குள்ளே மருந்து மாத்திரை சாப்பிடாமல் உனக்கு கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா எனக்கு அதே பிள்ளை வேணுமா? அதே பிள்ளை. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் சரிப்பா உன் மேலே தான்டா மானே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் அங்கே இருக்குதே. உன் மேலே தான் கம்ப்ளைண்ட் வருதான். நான் அப்படின்றேன். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா? உனக்கும் தெரியுமா? என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுற? என்ன பிரச்சனை பண்ணுற? இவன் இப்போவே ஆரம்பத்திலே இவ்வளவு சிக்கல் பண்ணுறான். இவன் கூட போய் நம்ம எப்படி வாழ்கிறது அப்படின்னு அங்கே வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கேன். அதனால் இப்போ நான் சேர்த்து வச்சிடலாம்னு இப்போ முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் நான் சொல்கிற காலம் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். ஒரு 5 மாதம் மட்டும் பொறுமையாக இரு. இடையில ஒரு 40 நாளைக்கு அப்புறம் நான் எப்பவும் போல் உனக்கு பேசுகிற மாதிரி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அங்கேருந்து உனக்கு சம்மதம் வரணும், அப்படி தானே? அங்கேருந்து உனக்கு சம்மதம் வரணும். சம்மதம் வர்றதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. ஒரு 4 பாட்டில் ஊற்றுப்பா. நம்ம கேட்டது போல் சம்மதிக்குண்டான வழியும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் எல்லாம் சரி பண்ணி கொடுத்துடலாம். ஒரு ஸ்டெப்பு நம்ம இறங்கி தாண்டமானே போகணும். அப்படின்னு எப்படி? அது சொல்கிறதே ஒரு பேச்சு எச்சா இருக்கும், நம்ம சொல்கிறது ஒரு பேச்சு கம்மியாக தான் இருக்கும் வாழ்க்கையில். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு சம்மதம் தானே. ஒரே மாதிரி தாண்டா ஊற்றணும். எது ஊற்றினாலும் ஒன்றும் சின்ன பாத்திரம் எடுத்துகிட்டு போ. அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போல் அமைச்சு கொடுத்துட்றேன். ஆனால் பிடிவாத குணம் அவளுக்கு ஜாஸ்தி. ஒரு ஸ்டெப்பு நம்ம இறங்கி தான் போகணும். அதுக்கு சம்மதமானு கேளு. சம்மதம் தானே? அப்புறம் மறுபடியும் சேர்த்து வச்சதுக்கப்புறம் மறுபடியும் குடும்பத்தில் சிக்கல் வருது அப்படின்றக்கூடாது. அப்படி கேட்க மாட்டேல்ல? சரி வா.
2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். வர வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும். சரியா? எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டது போல உனக்கு நான் சேர்த்து வச்சுறேன். இதை உன்னோட இருப்பிடத்துக்கு கொண்டுட்டு போய் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன். எனக்கு மாலை பாக்கி இருக்குது, நீ கொண்டாந்து எனக்கு கொடுத்துடணும். எனக்கு மாலை பாக்கி இருக்குது, தெரியுமா தெரியாதா? வரும்போது கொண்டுட்டு வரணும் அப்படின்னு. அதனால் 2 ஆளும் கொண்டுட்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டு வந்துடு. இவன் வந்து வியாழக்கிழமைக்கு வரணும். நீ கேட்டது போலயே 40 நாளில் பேசிடுவா. அடுத்த ஒரு 5 மாதத்துக்குள்ளே அங்கேருந்து சம்மதமும் வாங்கிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் இதில் வந்து பஸ் டிரைவராக உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நலை வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேது. அதனால் உடல்நிலையை முதல் சரி பண்ணிடலாம். அதனால் எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்? சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? நிறுத்திட்டேன். எவ்வளோ நாள் ஆச்சு நிப்பாட்டி? 1 மாதம் ஆச்சு. இப்படி எடை விட்டு அடிப்பியா? சரி, பகுதி மட்டும் ஊத்துறான் போதும். இன்னையிலேருந்து என்ன பண்ணக்கூடாது? உனக்கு வந்து உடம்பு தொந்தரவு முழுசாக ஒரு 30 நாளில் சரி பண்ணிடலாம். சரியா? நீ மருத்துவத்துக்கே போக வேணாம். ஆனால் நீ வந்து இப்போ நிப்பாட்டி 30 நாள் தான் இருக்குது. அதனால் நிரந்தரமாகவே நீ வந்து வாழ்க்கையில் நான் உசுறு இருக்க வரைக்கும் இன்னையிலேருந்து குடிக்கக்கூடாது. அது நான் குடிக்க மாட்டேன் கருப்பசாமி. எனக்கு நீதியாக ஒரு நல்ல வழியை கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்து உடல்நிலை சரி பண்ணி தரணும். யார் கையை நான் ஏந்தி போய் நிற்கக்கூடாது. அப்படி தானே? அதனால் நான் கருப்பை உன்னோட ஆயுள் காலம் வரைக்கும் நீ தொழில் செய்யலாம். அந்தளவு உனக்கு உடம்பு ஒத்துழைச்சா போதும்ல. இதை மனசில் வேண்டிட்டு குடி. என்கிட்ட சொல்லிட்டு குடிக்கணும். என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். அதுக்கு மீறி குடிச்சினா அதானே? இப்போவே ஞாபகம் முக்கால்வாசி வராது வழியில். அதனால் உனக்கு முழுசும் உண்ணி வராது. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். 30 நாளில் உடல்நலை சரி பண்ணிடலாமான்னு. அதனால் இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிருச்சு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். நீ கேட்டது போலையே அதே மாதிரி இன்னையிலேருந்து உனக்கு படிப்படி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? அதெல்லாம் கருப்பம் கூட வரம்போ. அப்படியா? இப்போ நான் உனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். நீ அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். இப்போ இதுக்கு மட்டும்தான் உத்தரவு. கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் குண்டடம் போயிடுச்சுப்பா. குண்டடம் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் வாழ்க்கையில் நம்மளும் செட்டில் ஆகலை, குடும்பத்துலேயும் எல்லாமே சரியில்லாமல் இருக்குது. அப்படி தானே கேட்டேன். அதனால் நான் கருப்பை உனக்கு உன்னோட வாழ்க்கையில் நல்லபடியாக அமைச்சும் கொடுத்து அதே போல் குடும்பத்தில் உள்ள சிக்கலையும் தீர்த்து உன்னோட கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தால் போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். யார் இது ஃபோன் அடித்தாலும் குறி இல்லடாமானே. அதனால் ஆமாம், கஷ்டம் தீரணும். அதனால் நான் கேட்ட மாலை கொண்டாந்து கொடுக்க முடியல. அதனால் எப்போ கொண்டாந்து கொடுப்பேன்? கொடுத்துறீல்ல? நீ அதே மாதிரி நீ கொடு. அடுத்த 21 நாளிலிருந்து உனக்கு படிப்படியாக உனக்கு மாற்றத்தை கொடுத்து அதே மாதிரி நான் உனக்கு நேரமும் காலமும் உனக்கு டைம் அப்புறம் சொல்கிறேன். கிட்டவா. மொத்தம் 3 கோரிக்கை கேட்டிருக்கேன். 3மே நடந்துடும். சரியா? சகோதரிக்கும் நடந்துடும், உனக்கும் நடந்துடும், குடும்பத்தில் கஷ்டமும் தீர்ந்துடும். நீ கேட்டதோடு நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும். அடுத்தது வரும்போது அங்கிட்ட கொண்டாந்துடணும். நீ கேட்டதோட உனக்கு நான் அமைச்சு தந்துடுறோம். கருப்பசாமி மறுபடியும் குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த மகளை பார்த்ததில் நம்மளுக்குள்ள கஷ்டத்தை எப்படியோ நீக்கி கொடுத்து அதே மாதிரி நான் கேட்ட மாதிரி எனக்கு என்னோடய கேட்ட வரத்தை கொடுத்துரு. அதானே? அதனால் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. அதனால் நீ கேட்ட வரத்தை கட்டாயம் கொடுக்கணுமா? உன்னால் தாங்க முடியல. அப்படி தானே? அதனால் நான் கேட்ட வரத்தை நீ கொடுத்துடலாம்னு நானும் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். இதை கொண்டுட்டு போய் எனக்கு தெரியாது. நீ என்கிட்ட என்ன கேட்டிருக்க? அப்புறம் அதுக்கப்புறம் இந்த 3மே நான் சரி பண்ணிடுவேன். இதுக்கு மேலே இன்னொன்று கேட்டிருக்கீல்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். யாருக்கு தண்டனை கொடுக்கணுமோ அப்படின்னு மனசில் வேண்டிட்டு இதை 4 மட்டும் உன்னோட இருப்பிடத்தை சுற்றி போட்டுரு. நீ கேட்டதோட உனக்கு நான் தண்டனையை கொடுத்துருவேன்.
உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றியும் கொடுத்துறேன். உனக்கு நல்லபடியாக அமைச்சு கல்யாணத்துக்கு திருமணத்துக்கும் அமைச்சு கொடுத்து நான் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடுறமானே. ஒரு 30 நாளில் உனக்கு பொண்ணு வரும். அது உனக்கு அமைகிற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி சங்ககிரி வச்சுப்பா. சங்ககிரி உன்னுடைய குடும்பத்தை பார்த்துட்டு வந்துட்டோம்மானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் ஆமாப்பா எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் இப்போ குடும்பத்தில் ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு. அப்படி தானே? நல்லபடியாக படிக்க வச்சு நீ கேட்டது போலேயே நல்லபடியாக மார்க்கும் வாங்கி கொடுத்து அவள் என்ன நீ படிக்கணும்னு நினைக்கிறீ அதை படிக்க வச்சா போதும்ல. அதனால் கருப்பசாமனுக்கு படிக்க வச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி இப்போ பணம் மட்டும் கொஞ்சம் வசூல் பண்ணணும். அதனால் எதிர்பார்க்குறது நம்ம போய் பேசவும் முடியல. பேசுனா வர்ற மாதிரி என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. அதனால் இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்படி தானே கேட்டேன். போய் காலைல விட்டுவான். ஆமாப்பா நம்ம எதிர்பார்த்தது போலையே நீ கேட்டது போல் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு ஐப்பசி 3 பிறக்கட்டும், 3ஆம் தேதி ஆகட்டும். அதுக்கு மேல் கொண்டு நீ கேட்டது போல் அங்கே இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர்றதுக்கான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்து எந்த இடைஞ்சலாம் கருப்பன் காப்பாற்றினா போதுமா. பசங்க பிள்ளைகளை பற்றி கவலைப்பட வேணாம். கருப்பன் கூடவே இருக்கிறப்போ தாராளமாக விடலாமானே. நான் கருப்பன் கூடவே வரம்போ. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி மோட்டரெல்லாம் வேலை செய்கிறது யார்? மோட்டர். உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தமான. குடும்பத்தை போய் பார்த்ததில் என் சகோதரிக்கு எப்போ ஆரம்பித்தமோ உனக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது யார் முன்னாடி நின்று பண்ணினது? முதல் தப்பு உன்னோடது. அதுதான் இது யாரோட ஐடியா முன்னாடி நீ நின்று பண்ணணும்னு சொன்னது? ஐடியா இது ஆரம்பித்ததே அங்கே தாண்டமான மொதல் பிள்ளையார் சொல்லி. நீ போய் திரும்பி பார்த்து யோசனை பண்ணி பார்த்தீங்கனாலும் உனக்கு தெரிஞ்சிடும். அன்னையிலேருந்து இன்றைக்கி நாளுக்கு நாள் பிரச்சனை எச்சித்தே ஆகுதே தவிர குறைய மாட்டேது. அதானே? அதனால் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து நீ நினச்சது போலையே அந்த உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சா போதுமில்ல. அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு வா. உன்னுடைய குடும்பத்தை மறுபடியும் போய் பார்த்ததே சகோதரிகிட்ட அங்கேருந்து ஆரம்பிக்குது. அதனால் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து உனக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்து உனக்கு உடல்நிலை சரி பண்ணி தரணும். அதுதானே? அதனால் நான் கருப்பசாமி நாளைக்கு என்னை வந்து பார்க்கணும் ரமானே. நாளைக்கு வரணும். சரியா? எனக்கு ரோஜா பூவில் ஒரு மாலை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை, ஆளுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடணும். ஒரு ரோஜா மாலை ஒன்று வந்து உனக்கு எந்த மாதிரி பிடிச்சாலும் சரி அப்படி வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல நாளைக்கு இதுக்கு தீர்ப்பு நான் உனக்கு கொடுக்குறேன். சரியா? ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. 2 பேர்த்துக்கு உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? நான் கூடவே வரம்போ. இந்த கருப்பசாமி மறுபடியும் முதலி வளையம் வச்சுப்பா. முதலி வளையம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்ததில் நல்ல செய்தியே நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்க மாட்டேங்குது. அப்படி தானே கேட்டேன். அதனால் எனக்கு வந்து மகனுக்கு வந்து 2வது மகனுக்கு வந்து திருமணம் நடக்கணும். அதனால் நம்மளும் எல்லா முயற்சி எடுத்து பார்த்து எந்த ஆணை முன்னேற்றம் என் கண்ணுக்கு சிக்கலை. அதனால் அவனுக்கு நல்லபடியாக திருமணத்தை கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். மகன் இங்கே வருவானா? மகனை கூட்டிட்டு வர முடியுமா? அடுத்த வர கூட்டிகிட்டு வா. வரும்போது எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. சரியா? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கூப்பிட்டு வா. நீ கேட்டதோடய உனக்கு சீக்கிரமாகவே திருமணத்தை நடத்தி கொடுத்து நீ சுற்றி தொலாவியெல்லாம் பிடிக்க வேணாம். நான் பக்கத்துலேயே இருக்குது. நீ கேட்டதோடு உனக்கு நல்லபடியாகவே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. இந்த நான் அமைச்சு கொடுக்குற கிட்டவா. நீ கேட்டதோடய உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரி. அதனால் அப்ளிகேஷனெல்லாம் உள்ளே கொடுத்துட்டான். அதனால் எனக்கு கவர்மெண்ட் வேலை ஒன்று வேணும். அதானே? அதனால் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி அப்ளிகேஷன் போட்டது கொஞ்சம் டிலே ஆனாலும் வேலை கிடச்சிரும்டாமான. வேலை கிடச்சிடும். அதனால் மறுபரிசீலனை பண்ணி பார்த்தேன். அதனால் கட்டாயம் வேலை கிடச்சிடும் அப்படின்னு உத்தரவாயிருக்கு. அதனால் நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணும். சரியா? அதனால் அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ நினச்சது போல உனக்கு வேலையும் கிடச்சாச்சு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் நீ கேட்ட வேலை உனக்கு போட்டு கொடுத்தாச்சு. அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பேன் கூடவே வரேன்ப்பா. ஒரு 3 மாதம் கேப் விட்டுரு.
அதுக்கப்புறமா நீ வந்து மறுபடியும் ஒரு மறுபரிசீலனை நான் பண்ணுவேன். பண்ணினதில் உனக்கு கண்டிப்பாக அந்த பேர் நம்ம பேர் வந்துடும். சரியா? உடைய வரம்பு இதை நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. இதை பாங்க வச்சுக்கோ. கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னோடய மகன் கராத்தா கிளாஸ் போகணும். அவன் எப்படியோ நல்லபடியாக அவன் வாழ்க்கையில் சரியாகணும். அப்படியே இல்லையா? அதனால் கேட்டது போலயே உனக்கு நல்லபடியாக இன்னொரு 30 நாளில் போயிடுவான். அதனால் இன்றைக்கி தான் வந்து உனக்கு நாள் குறித்து தரேன் இருக்கேன். அப்படி தானே? அதனால் நாள் குறிச்சாச்சு. 30 நாளில் உனக்கு அவன் வந்து போயிடுவான். பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் சரியில்லை மகளே. அதனால் நான் கருப்பசாமி எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு தான் 30 நாளில் மாற்றி அமைச்சு நீ கேட்டதோடையே அதே தொழிலுக்கு உனக்கு போக வச்சா போதுமில்ல. கிட்டவன் உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிடும்போது அவனுக்கும் ஜூஸ் ஓட்டு கொடுத்துரு. எப்படியாவது அவனுக்கு திருத்தி கொடுத்துரு அப்படின்னு என் பேரை சொல்லி கொடுத்துரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருக்கிறேன். நான் காப்பாற்றி தரப்போம். எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ அவனுக்கும் இவனுக்கும் கொடுக்கணும். கூடவே வரம்போ. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போவோம். கருப்பசாமி மறுபடியும் திருப்பத்தூர் வச்சுப்பா. திருப்பத்தூர். அதனால் கருப்பசாமி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முடிவை சொன்னால் தானே தெரியும் கருப்பசாமி. அப்படி தான்டா நான் கேட்டேன். அதனால் கண்ணுக்கு இப்படி பார்க்குறதோடு சரி. அதுக்கப்புறம் கைக்கு வந்த வேடும் இல்லை, ஒரு நல்ல செய்தியும் இல்லை. அதுக்கு வராமல் இருந்துட்டாலும் கூட ஒரு நிம்மதியாக போயிடலாம். அதானே? அதனால் கருப்பசாமி உன்னோட இருப்பிடத்தில் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? நீ கேட்டதோட இருப்பிடத்தை சரி பண்ணணும். அப்படின்னா போகிற வாகனத்தை சரி பண்ணுன்னா நீ கரெக்டான நேரத்துக்கு போயிடலாம். அதனால் இருப்பிடத்தை மட்டும் கொஞ்சம் சுத்தப்படுத்தணும். அதனால் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட திருமணத்துக்கெல்லாம் லேட் ஆகாது. கருப்பன் டக்குன்னு முடித்து கொடுத்துட்றேன். இதை ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறப்போ. கருப்பசாமி மறுபடியும் திருச்சி வச்சுப்பா. திருச்சி உடல்நிலை வந்து சரியில்லையாம். உடல்நிலையை வந்து எனக்கு எப்படியாவது சரி பண்ணி கொடுத்துடணும். அப்படி தானே மகளே? அதனால் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதனால் வர ஆடி அமாவாசை வரைக்கும் உனக்கு அப்பப்போ வர்ற மாதிரி தான் இருக்கும். ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு முழுசாக சரி பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. அதே போல் கருப்பை அமைச்சு தரம்பி காலையில் வந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி இரண்டாவது கேள்வி, ஹோட்டல் ஒன்று வச்சுருக்கா. அது நல்லபடியாக வருமானம் வரணும். யார் வச்சுருக்கா? அதனால் வியாபாரமும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு உடல்நிலை தொந்தரவு இல்லாமல் அமைச்சு கொடுத்தா போதுமா? 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். 2 நீ எடுத்துக்க. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் ஹோட்டலில் கல்லாப்பட்டியில் போட்டுரு. நீ கேட்டதோட நாளையிலேருந்தே உனக்கு நல்லபடியாக வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து உனக்கும் நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் இன்னும் 2 வாரம் கழிச்சு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து கட்டட மேஸ்திரி. அதனால் கருப்பசாமி ஆமாப்பா எல்லா பக்கம் கொடுத்ததெல்லாம் எனக்கு வரணும். அப்படி தானே? கொடுத்ததெல்லாம் வரணும். நீ கேட்டது வழியே கொடுத்ததெல்லாம் வர வச்சும் கொடுத்து அதே மாதிரி நம்மளை வந்து ஆமாப்பா சரி உன்னை வச்சு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கணும். உன்னை வச்சு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அப்படி தானே? அப்படி தான் எல்லா பக்கமும் நடக்குது. ஒரு பக்கமெல்லாம் கிடையாது. எல்லா பக்கமும் அப்படி தான் இருக்குது. அதனால் இத்தனை நாளாக கண் இருந்தும் குருடனாக இருக்கிறியம்மானே. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு கொஞ்ச நாள் இருக்கிறதுக்குள்ளே இருக்கிற வசூலெல்லாம் பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு அதில் கரெக்டான வழிக்கு உனக்கு நீ கேட்டதோடு பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டுவான். நம்ம எதிர்பார்த்தது போல் வசூலெல்லாம் பண்ணிடலாம். அதனால் எனக்கு நாளைக்கு என் பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு மாலை, நாளைக்கு எனக்கு ஒரு பாட்டில் இப்படி வாங்கிட்டு வரணும். சுருட்டு வாங்கிட்டு வா. நீ எனக்கு வாங்கிட்டு வாமாண்ணே. உனக்கு நாங்கள் வந்து உனக்கு கொடுக்குறேன்னு நான் சொல்லி எனக்கு தானே கேட்டிருக்கேன். அதனால் உனக்கு போகிறக்கு விருப்பம் யாரோ ஒருத்தர் சொல்லி மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு. சரியா? எனக்கு கொண்டாந்து கொடு. நீ கேட்டது போல் நமக்கு விருப்பமானது அதுதான். அப்போ நான் அதை அடிச்சேன்னா மட்டும்தான் உன்னை வந்து யார் யார் வச்சு யூஸ் பண்ணுறேன் அத்தனை பேர்த்தையும் ஓடி போய் பார்த்துட்டு வந்து நீ கேட்டது போலே உனக்கு வசூலும் பண்ணி கொடுத்து நான் கருப்பசாமி இப்படி நேர்கோட்டில் நிப்பாட்டி வச்சா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துட்றேன். நான் சொன்னது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கருப்பை கூடவே வரம்போ.
நீ கேட்டதும் கொடுப்பேன், நீ கேட்காதது ஒன்று அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். இந்தா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒன்று ஆகிப்போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, அதையும் பார்ப்பணும், நான் இதையும் பார்க்கணும். நான் கருப்பை காப்பாற்றியும் கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சும் கொடுத்துறப்போ நாளைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி தஞ்சாவூர் வச்சுப்பா. தஞ்சாவூர் உன்னுடைய குடும்பத்தை பார்த்தண்டாமானே 2-3 பேர்த்த ஊருக்கு அனுப்பியிருக்கேன். அனுப்பினா இல்லையா? இடைஞ்சல் பண்ணுறவனையெல்லாம் அனுப்பியிருக்கிறேன்னா இல்லையா? தெரியலன்னு சொல்லக்கூடாது, ஆமாம் இல்லைன்னு பதில் சொல்லு. இப்போ நீ ஊருக்கு போனப்போ கூட ஒன்று போயிருக்குமே, போச்சுல. நீ வரட்டுன்னு தான் நான் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். உன் கண்ணு முன்னாடி போனால் தான் உனக்கும் மனசு திருப்தியாக இருக்கும். அதனால தான் நான் கருப்பசாமி உனக்கு இன்னும் ஒன்று பாக்கி இருக்குது, அதையும் கருப்பசாமி அனுப்பினதுக்கப்புறம் தான் நீ அங்கே போய் சேர முடியும். அதனால் நான் கருப்பசாமி அதையெல்லாம் சுத்தப்படுத்தி நீ கேட்டது போல் எல்லாம் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி உன்னோட தாயோடவே போய் நல்லபடியாக சேர்ந்தால் போதும்ல. போய் காலில் விட்டுவான். அதனால் வேலை வெட்டியும் கொஞ்சம் சுலாவாகி போச்சு, வருமானத்துக்கும் கொஞ்சம் கட்டையாகி போச்சு. கிட்டவா நாளையிலேருந்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வேலையும் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இங்கே இருக்கிறவக்க இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நம்ம நினச்சது போல் எல்லா பிரச்சனையும் சேர்ந்து நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதெல்லாம் சீக்கிரமாக உனக்கு நான் தீர்த்து கொடுத்துறேன். இப்போ 2 எப்படி போச்சா அதே மாதிரி இன்னொன்று போச்சுன்னா உன் பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு. கருப்பன் கூட வரும்போது கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு வாடாமான. என்ன டவுட்டு? இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுரு, ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி இளம்பிள்ளை வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமானே. சுற்றி பார்த்ததில் நம்ம கேட்டது போல் இந்த மாதம் பிறந்துருட்டோம். ஐப்பசி 20ஆம் தேதியிலேருந்து அதுக்கு மேல் கொண்டு உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு தானாக தொலாவி வந்துடுவேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி அதுக்கப்புறம் தான் தொழில். அதுக்கு முன்னாடி நம்ம வாரிசுகளை எந்த வித பயப்படாமல் மருத்துவ செலவுலையும் பெருசாக யாருக்கு எந்த சேதாரம் இல்லாமல் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு கூட இருந்தால் போதுமா. போய் காலில் விட்டுவோம். அதனால் எந்த மருத்துவ செலவு பெருசாக ஆகிறதுக்கு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உயிர் சேதமும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி நிம்மதியாக எனக்கு தொழில் புது தொழில் அமைச்சு தரணும். வாரிசு வளர்ந்ததுக்கப்புறம் தான் புது தொழில், அதுக்குள்ளே இந்த இடத்த கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் அடுத்தடுத்து உனக்கு நான் கருப்பை கண்ணில் காட்டுறேன். அப்படி அமைச்சா போதும்ல. இந்தா இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்க. நீ இதான் பார்த்துக்கணும் கருப்பசாமி, எனக்கு தெரியாது அப்படின்னு கொண்டு போய் என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கருப்பன் கூடவே வரப்போம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. அதனால் இவ்வளவு நாளாக கண் இருந்தும் குருடனாக இருக்கிறிய. கண் இருந்தும் தொழில் வருமானம் எல்லாமே போதிய அளவுக்கு உனக்கு கொடுத்துருந்தேன், குடும்பமும் கொடுத்துருந்தேன். ஆனால் வச்சு பொழைச்சிக்க தெரியலையடாமானே. அதனால் மதம் வேறு, அவனால் வந்த பிரச்சனை தாண்டாமானே ஒரு உசிறு சேதம் ஆனது. உசிறு சேதம் ஆச்சு ஆகலையா? ஆயிடுச்சு. அதனால் ஆனதுக்கு காரணம் மதம் வேறு. அப்படின்னா ஒரு முஸ்லீம், அவனால் வந்த பிரச்சனை தாண்டாமானே. சரியா? அதனால் பப்ளிக்கில் ஒரு சிலதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதனால் அவன் அந்த மூலியமாக வந்ததுனால தான் நேர காலம் கிரக கோளாறுலாம் கிடையாது. ஒன்றுக்கு மேலே இன்னொன்று நீ யோசிச்ச பார்த்தியா, அந்த யோசித்துனது உண்மை தான். அந்த மாதிரி தொந்தரவு நடந்திருக்கு. அதனாலதான் இப்போ ஒரு உசிறு சேதம். அதனால் வாரிசு ஒன்று போயிடுச்சு, போச்சா இல்லையா? அதனால் கருப்பசாமி உன்னி எந்த சேதாரம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து வருமானத்தையும் கொடுத்து கடன் இல்லாமல் அமைச்சு கொடுத்து வர வேண்டியது உனக்கு வர வச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லாம் புழிஞ்சு தொளிச்சு விட்டுரு. கடை கண்ணி வீடு வாசலெல்லாம் கோமயத்தை கலக்கி தொளிச்சு விட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. கட்டி விட்டுட்டு நாளைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு நாளைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போல் அதுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு பண்ணி நான் கருப்பசாமி கண்ணு முன்னாடி உனக்கு நான் கேட்டேன்டாமானே. இன்னும் எந்த சேதாரம் இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. அதே மாதிரி உனக்கு நல்லபடியாக தொழிலும் ஓட்டி கொடுத்து வர வேண்டியது வர வச்சு கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பை அமைச்சு தருவேன். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். சரியா? ஒன்றை கல்லா போட்டியில் ஓட்டுறமானே. நல்லபடியாக பிள்ளைகள் இருக்கிற பிள்ளைகளை நல்லபடியாக காப்பாற்றி படிக்க வச்சு நான் கருப்பன் கூட வரம்போம். நான் தான் சொல்கிறேனே, எல்லாமே கண் இருந்தும் கூடனாயிட்டேன். அதனால் முடிஞ்சது வரைக்கும் விட்டுரு. நின்னையிலேருந்து கருப்பன் உன்னோட கனவாசப்படிக்கு நான் வந்துடுவேன். இன்னையிலேருந்து நீ எந்த காரியம் எடுத்தாலும் நல்லபடியாக அமைச்சா போதுமில்ல.
நான் அமைச்சு தரேன் போ. நாளைக்கு என்ன வந்து பாரு. சாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நான் வந்து ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கேன். ஜெராக்ஸ் கடை அப்படின்னு போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி போதிய வருமானம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்க மாட்டேது. எவ்வளவு தான் பாடுபட்டாலும் 10 பைசா மிச்சமாக மாட்டேது. அப்படி தானே? அதனால் வேலையும் என்ன இருந்து உனக்கு எச்சு பண்ணி கொடுத்து பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் உனக்கு நல்லபடியாக காசு நிற்கிற மாதிரி உருவாக்கி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் உருவாக்கினா போதுமா? அதனால் கணவருக்கும் நல்ல தொழில் அமையணும். உடம்பு தொந்தரவு இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு கொண்டாந்து இங்கே சக்கரை பொங்கல் வை. நீ கேட்டது போல அன்னையிலேருந்து உனக்கு பண பிரச்சனை இருக்காது. வேலையும் என்னால் முடியலைங்கிற அளவுக்கு வேலையும் கொடுத்துறேன். உன்னோட கணவர் உடல்நிலை சரி பண்ணி கொடுத்து அவனுக்கும் நல்லபடியாக வேலை அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு தரவான். இதை பாங்காக வச்சுக்க. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு நான் கருப்பசாமி கூடவே வரம்போம். வர்ற வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு எனக்கு வந்து சக்கரை பொங்கல் வச்சிடணும். கூடவே வரம்போம். எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். கருப்பசாமி மறுபடி திருச்சி வச்சுப்பா. திருச்சி இதில் சமோசா போடுறது யார்? கருப்பசாமி நான் வந்து விரிவாக்கம் பண்ணணும் அப்படின்னா நான் விரிவாக்கம் பண்ண நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நான் கருப்பசாமி கடனை கட்டி தரேன்னு. இப்போ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். போய் காலைல வந்துட்டோம். உனக்கு கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து இன்னும் மிச்சம் இருக்கிற கடனையும் கட்டி நீ கேட்டதோட வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்து நமக்கும் வந்து டெய்லர் வேலையில் நீ கேட்டது போல் உனக்கு ஆள் போட்டு தைக்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் வருமானத்துக்கு குறைவு என்றைக்கு வராதுரமானே. என்னோடய வாசப்படி என்றைக்கு கால் வச்சியோ அன்னையிலேருந்து வருமானத்துக்கு குறை வச்சுருக்கிறேன்னா அதே போல் இன்னமும் வைக்க மாட்டேன். இந்தா இதை கொண்டு உன்னோட இடத்துல கல்லாப்பட்டியில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கிட்டவா 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை 4 அறுத்து போட்டு உள்ள ஒன்றை கொண்டுட்டு போய் நீ தான் பார்த்துக்கணும் கருப்பசாமி நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே படிவாசலுக்கு வந்து அடுத்து ஒரு 33 நாள் பொறுத்துக்க. அதுக்கு மேலே நல்ல ஆளாக ஒரு 2 பேர்த்த சேர்த்து விட்றேன். அதே மாதிரி வேலையும் மூயாத வேலை கொடுத்து விட்றேன். ஒரு ஸ்டெப்பு மேலேறி வந்துடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பன் கூடவே வரம்போம். அப்படியா? அவனுக்கு வந்து புது தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது இப்போவே ஆரம்பிக்கணுமா? அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் இப்போதைக்கு சொந்த தொழில் அமையாது, வேணாம். அப்படி அமைஞ்சாலும் வெட்டி செலவுதே ஆகும். அதனால் இப்போதைக்கு திருத்துறதுக்குன்னு ஒரு 3 மாதம் பொறுமையாரு அப்படின்னு மட்டும் சொல்லு. அதுக்கு தான் நான் சொன்னதை மட்டும் சொல்லு. தைப்பொங்கல் வரைக்கும் பொறுமையாரு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்றான்னு சொல்லி வை. நான் கொடுக்குறேன். அந்த 2 கனி மடித்து வச்சுட்டு வா. மடித்து வச்சுட்டு ஓடு. டக்குன்னு ஒடியா. இதை கொண்டுட்டு போய் மகனுக்கு புழிஞ்சு விட்டுறணும். ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் சரி, செய்கிற சாம்பாரில் கொடுத்தாலும் சரி, இதை கொண்டு புழிஞ்சு கொடுக்கும்போது என்ன சொல்லணும்? எல்லோரும் சாப்பிடணும், அவனுக்கும் சாப்பிட கொடுத்துரு. அவனை வந்து திருத்தி கொடுத்துடணும் அப்படின்னு 3 மாதம் பொருள் இதை கொடுத்துட்டு சொல்லு. 3 மாதம் பார்க்கலாம் அப்படிம்பேன். தைப்பொங்கலுக்குள்ளே 3/4 அவனை மாற்றிடுவேன். சரியா? அதுக்கப்புறம் அவனே சொல்கிறத புரிஞ்சிடுவேன். சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு. அதே போல் நான் கருப்பசாமி மாற்றி எல்லாம் சரி பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் சொந்த தொழில் அமைச்சு கொடுத்துருவேன். நான் கூடவே வரப்போம். இப்போ கனியை மட்டும் கொடுத்துரு, தாராளமாக கிளம்பிடுவேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை விட்டுரு, அதுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. 3 மாதம் போட்டுக்கு அவனே வருவேன். கூடவே வரப்போம்.